அப்போஸ்தலர் ஜி ராஜமணி அவர்களின் மூன்றாவது மகனாகிய அப்போஸ்தலர் விக்டர் ராஜமணி அவர்கள் 9ஆம் வயதிலே இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு தன் தந்தையுடனே சிறு வயதிலேயே தேவனுடைய உன்னத ஊழியத்தை ஆரம்பித்தார். 19ஆம் வயதிலே மிஷனரி பாரத்தை பெற்றார். தன்னை மிஷனரியாக இந்தியாவுக்கு தியாகம் செய்தார். இவரின் மூச்சு பேச்செல்லாம் இந்தியா இயேசுவுக்கே, இயேசுவே இந்தியாவை தாரும் என்பதே. 1991ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 25ஆம் தேதி தனது பிறந்த நாளில் தேவனுடைய தெளிவான திட்டத்தோடும் சின்னவன் ஆயிரமும் சிறியவன் பலத்த ஜாதியும் ஆவான் என்ற தீர்க்க தரிசன வாக்கு தத்தத்தோடே சபையை சென்னை ராயபுரத்தில் புதிதாக ரட்சிக்கப்பட்ட 4 வாலிபர்களுடன் நடைபாதையில் ஸ்தாபித்தார். அந்த நடைபாதை 4 அடி அகலமும் 34 அடி நீளமும் கொண்டது. மேல் கூரை இல்லை, பெட்ஷீட் மேலே கட்டுவதுண்டு. ஆனால் இதில் ஜனங்களை கர்த்தர் ரட்சித்து வந்தார். மறுபக்கம் எவ்வளவு இழிவுபடுத்தப்பட முடியுமோ அவ்வளவு இழிவுபடுத்தப்பட்டார். அற்பமாகவே ஆரம்பிக்கப்பட்டது கெத்செமனே திருச்சபை. எவ்வளவு கஷ்டப்பட முடியுமோ அவ்வளவு கஷ்டப்பட்டார். படிப்படியாக சிறிதாக மொட்டை மாடியில் ஓலை சபையை கட்டி சில ஆண்டுகளுக்கு பின் ராயபுரத்திலே லீசுக்கு கட்டிடத்தை பெற்று அங்கு சபையை நடத்தி வந்தார். அப்போஸ்தலர் விக்டர் ராஜமணி அவர்கள் ஆண்டுக்கு ஒரு முறை 3 நாள், 7 நாள், 21 நாள் என்று உபவாசத்திலும் ஜபத்திலும் தன்னுடைய நேரங்களை செலவழிப்பதை வழக்கமாகவும் வாழ்க்கையாகவும் கொண்டார். இப்படி 7 நாள் உபவாச ஜபத்தில் இருக்கும் போது 7000 மக்கள் தன்னை சூழ்ந்திருப்பதை தனது தரிசனத்தில் 3 முறை பார்த்தார். 7000 பேரை கொண்ட சபையை எழுப்புவா என்ற சத்தத்தை தெளிவாக ஆவியானவரிடமிருந்து பெற்றுக்கொண்டார். எதிர்பாராத நிலையிலே தேவன் 5½ கிரவுண்ட் நிலத்தை திருவொற்றியூரில் கொடுத்தார். இந்த இடத்தை வாங்கிய போது பிரதிஷ்டை செய்யவும், இந்த இடத்தில் ஆலயம் கட்டியதும் அதை பிரதிஷ்டை செய்யவும் நம் அப்போஸ்தலர் விக்டர் ராஜமணி அவர்களை அதிகமாய் நேசிக்கும் டாக்டர் பால் தினகரன் அவர்கள் கடந்து வந்தார்கள். அப்போஸ்தலர் விக்டர் ராஜமணி அவர்கள் சுயநலவாதியாக தன் சபை மட்டுமே வளர வேண்டும் என்ற சுயநலமற்றவராக சிறிய சபை முதற்கொண்டு பெரிய சபை வரைக்கும் சென்று வருகிறார். இவர் தன்னை இந்திய சபைகளுக்காகவே அர்ப்பணித்துள்ளார். எல்லா சபைகளும் வளர வேண்டும் என்ற வெறித்தன தரிசனத்தோடு செயல்படும் இவர் எல்லா தெருக்களிலும் ஒரு பலிபீடம் என்ற, எல்லா தெருக்களிலும் ஒரு பராமரிப்பு குழு, வீட்டுக்கூட்டம் திட்டத்தின் கீழ் இந்தியாவில் சுமார் 7000க்கும் அதிகமான தலைவர்களையும் பராமரிப்பு குழுக்களையும் உருவாக்கியுள்ளார். பராமரிப்பு இல்லாத சபைகளுக்கு இவருடைய சபை வளர்ச்சி கருத்தரங்கு பெரிய சவாலாக உள்ளது. இவருடைய சபை வளர்ச்சி கருத்தரங்கு சபைகளின் எண்ணிக்கை வளரவும், ஊழியமே செய்யாத விசுவாசிகள் ஊழியம் செய்ய தூண்டுதலாகவும் மாறுகிறது. மட்டுமின்றி சபையை துடிப்பாக செயல்பட வைக்கிறது. சபைகள் எண்ணிக்கையில் மட்டும் வளர்ந்து தரமற்று போய்விடக் கூடாதென்று சபைகள் தோறும் மட்டுமின்றி இந்தியாவில் நடக்கும் ஊழியர் ஐக்கியங்களுக்கும் கடந்து சென்று சபை சபையாகவே இருக்கட்டும் என்ற எழுப்புதல் கூட்டங்களும் கருத்தரங்குகளும் நடத்தி வருகிறார். சபை சபையாக இருக்கட்டும் என்ற எழுப்புதல் கூட்டங்களில் இவர் பேசிக் கொண்டிருக்கையிலே ஜனங்கள் ஆவியில் நிரப்பப்படுவதும் கண்ணீர் விட்டு அழுவதும் ஒப்புரவாகுவதும் உண்டு. அப்போஸ்தலர் விக்டர் ராஜமணி அவர்கள் தன்னுடைய மனைவி பாஸ்டர் அனிதா அவர்களை சபையில் பிரதானமாக பயன்படுத்துவதுண்டு. பாஸ்டர் அனிதா அவர்கள் ஞாயிறு ஆராதனையும் தேவ செய்தி வழங்குவதிலும் ஜெபம் நடத்துவதிலும் மக்களை விசாரிப்பதிலும் சிறந்து காணப்படுகிறார்கள். சபையாரால் நேசிக்கப்படுகிற தாயாகவும் சபையை நேசிக்கிற தாயாகவும் காணப்படுகிறார்கள். அப்போஸ்தலர் விக்டர் ராஜமணி அவர்கள் தன் முழு குடும்பத்தையே ஊழியத்தில் பயன்படுத்தி வருகிறார். தேவன் இவருக்கு ஸ்டீவ் ஜோனத்தான், ஷெகினா ஜாய்ஸ் மற்றும் சாமுவேல் யூதா ஆகிய 3 பிள்ளைகளை கொடுத்துள்ளார். இவர்களும் தங்கள் தகப்பனோடு ஊழியத்தில் பயிற்சிவிக்கப்படுகிறார்கள். இன்னும் ஒரு பெரிய ஊழியம் ஜெப ஊழியமே. இவர் மூலம் வசனத்தை வைத்து ஜெபிக்கும் வெளிப்பாட்டை தேவன் தேசத்துக்கு கொடுத்தார். வசனத்தை வைத்து நீண்ட நேரம் ஜெபிக்க முடியும் என்ற வெளிப்பாட்டை அநேக சபைகள் பெற்று ஜெபத்தில் திரள் சபைகள் மாற்றம் கண்டுள்ளது. எல்லா ஊழியர் கூடுகைகளையும் தேவனால் மகிமையாக இவர் பயன்படுத்தப்பட்டு வருகிறார். இவர் சபைக்கு நல்ல தகப்பனாகவும் சபையை நிர்வகிப்பதில் கவனம் உள்ளவராகவும் செயல்பட்டு வருகிறார். கெத்செமனே திருச்சபையானது சபை என்று அழைக்கப்படுவதை விட நம் குடும்பம் என்றே அழைக்கப்படும். இதனால் ஏழைகள் பணக்காரர் என்ற வரிசை இங்கு காணப்படுவதில்லை. படித்தவர்கள் படிக்காதவர்கள் என்ற வரிசையும் இல்லை. கெத்செமனே சபையானது அனைத்து விசுவாசிகளையும் குழந்தைகளாக வையாமல் செயல்படும் செயல் வீரர்களாக மாற்றுகிறது. கெத்செமனே சபையானது பராமரிப்பு குழுவை கொண்ட சபையே. சபைக்கு வரும் ஒவ்வொரு விசுவாசிகளும் 1 வருடத்துக்குள் சீஷத்துவ பயிற்சி பெற்றுக் கொள்கிறார்கள். கெத்செமனே திருச்சபையில் 140 தலைவர்கள் பராமரிப்பு குழு நடத்தி வருகின்றனர். கெத்செமனே சபையில் விசுவாசிகளை கொண்டு செயல்பட்ட அநேக பராமரிப்பு குழுக்கள் இன்று சபைகளாகவும் மாற்றப்பட்டு விசுவாசிகளாய் செயல்பட்டவர்கள் போதகராகவும் உள்ளனர். ஒவ்வொரு வாரமும் வரவேற்கவும், காணிக்கை பாடல் பாடவும்,
காணிக்கை ஜெபம் செய்யவும் ஒவ்வொரு குழுவாக செயல்படுவார்கள். முதல் வாரம் தாய்மார்கள், 2ஆம் வாரம் வாலிப பெண்கள், 3ஆம் வாரம் வாலிப ஆண்கள், 4ஆம் வாரம் புருஷர்கள், 5ஆம் வாரம் சிறுவர்கள் என்று செயல்படுத்தும் சபையாக காணப்படுகிறது. கெத்செமனே பூரண சுவிசேஷ சபையானது எல்லா விதத்திலும் பிற சபைகளுக்கு சவாலாகவும் முன்மாதிரியுமாய் விளங்கி வருகிறது. நம் அப்போஸ்தலர் விக்டர் ராஜமணி அவர்கள் இந்தியாவின் அனைத்து ஊழியர்களாலும் நன்மதிப்பும் வரவேற்பும் பெற்று மூத்த ஊழியர்களால் அங்கீகரிக்கப்பட்டு ஊழியத்தை செய்து வருகிறார். இவர் எல்லா ஊழியர்களையும் கனம் பண்ணக்கூடிய இதயம் உள்ளவர். அப்போஸ்தலர் விக்டர் ராஜமணி அவர்கள் தேவனுடைய வழிநடத்துதலின்படியே 2010ஆம் ஆண்டு 24 மணி நேர எல்ஷடாய் தொலைக்காட்சி டாக்டர் ஸ்டெல்லா தினகரன் அவர்கள் மூலம் ஆரம்பித்தார். லட்சக்கணக்கானோர் எல்ஷடாய் டிவி மூலம் சுகத்தையும் தெய்வீக விடுதலையும் பெற்று வருகின்றார்கள். இவர் வேதத்தை போதிப்பதில் ஆர்வம் கொண்டதினாலே தனது அனைத்து செய்திகளையும் MP3 DVD வடிவிலும் தனது செய்திகளை செய்தி மடல் மூலமும் வெளியிட்டு வருகிறார். அப்போஸ்தலர் விக்டர் ராஜமணி அவர்களுக்காகவும் அவரது குடும்பத்துக்காகவும் அவர் செய்து வருகிற அனைத்து ஊழியங்களுக்காகவும் ஜெபிப்போம் என்று இந்த நன்னாளில் தீர்மானிப்போம். பிதாவே, இதுவரை நீர் அப்போஸ்தலர் விக்டர் ராஜமணி அவர்களையும் கெத்செமனே பூரண சுவிசேஷ சபையையும் நடத்தி வந்ததற்காக தலைவணங்கி நன்றி கூறுகிறோம்.